ஆட்டுக்கும் மாட்டுக்கும் மாமியார் உண்டா, அதுல எட்டிக்கு போட்டியா பேச மருமக உண்டா. நம்ம மாமியார் நல்ல மாமியார், மாண்புமிகு மாமியார். நம்ம மாமியார் நல்ல மாமியார், மாண்புமிகு மாமியார். எழுந்தவுடன் எலக்ட்ரிக் ட்ரெயின் ஞாபகம்தான், துட்டு எத்தனை வந்தாலும் போராத ஜாதகம்தான். அது மாதந்தோறும் நம்மை மிரட்டும் பட்ஜெட்டா. வயதானால் அலுவலகத்தில் ரிட்டையர்மெண்ட், அசதியான மாமியாருக்கோ வீட்டில் என்றும் பனிஷ்மெண்ட். பெண்ணின் மீதும் பிள்ளை மீதும் தீராத அட்டாச்மெண்ட், இல்லை தொல்லை அங்கே இருந்து விட்டால் கொஞ்சம் டிட்டாச்மெண்ட். பாசத்தை புரிஞ்சுக்கிட்டா பாரம் இல்ல, அத புரிஞ்சிக்க பலருக்கு நேரம் இல்ல. மனித வாழ்க்கை என்றால் அங்கு நல்ல மனங்கள் வாழ வழியும் இல்ல. ஆட்டுக்கும் மாட்டுக்கும் மாமியார் உண்டா, அதுல எட்டிக்கு போட்டியா பேச மருமக உண்டா. நம்ம மாமியார் நல்ல மாமியார், மாண்புமிகு மாமியார். மோகனா, இங்க பத்தியா பாதாம் அல்வா, ஒரிஜினல் பாதாம் அல்வா. சிட்டிலேயே இவன் ஒரு கடையில் தான் ஒரிஜினல் பாதாம் அல்வா கிடைக்கும். நீ ஆசையா கேட்டியா, சரி வாங்கலான்னு போனா தீந்து போயிடுத்துட்டான். அப்புறமா ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி அவன் வீட்டுக்கு எடுத்துட்டு போக வச்சிருந்ததுல 100 கிராம் எனக்கு கட்டி கொடுத்தான். இந்தா போய் சமையல் ரூம்ல வைங்கோ, அப்புறமா எடுத்துக்கிறேன். என்ன மௌனாது, நம்ம தனி கொடுத்து மாட்டோம்னு நினைச்சியா? நான் தான் சொன்னேன்ல, வாங்கிட்டு வந்திருக்கிறதே 100 கிராம். இதை கொண்டு போய் சமையக்கட்டில் வச்சா அம்மா எடுத்து சாப்பிட்டுட்டா உனக்கு இல்லாம போயிடும். என்ன மோகனா பேச்சு வாக்குல ஆசையா கேட்டேன்னு ஒரிஜினல் பாதாம் எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கிட்டு இருக்கேன். அட்லீஸ்ட் பீரோலையாவது வைய. ஐயோ, பீரோல வச்சா எறும்பு வந்துடும். இதை எடுத்துட்டு போய் ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேல வைங்கோ, நான் அப்புறம் எடுத்துக்கிறேன். என்ன மோகனா சொன்ன கேட்க மாட்டேன். இங்க வர மறக்காம சாப்பிட்டுரு, அப்புறம் இங்கே எறும்பு வந்துடும். அப்புறம் மோகனா, இனிமே நம்ம வீட்டுல தகராறே வராது. அதுக்கு அருமையான ஒரு டெக்னிக்க எங்க ட்ரூப் ட்ரம்மர் இல்ல அவன் சொல்லி கொடுத்தான். அம்மா அம்மா எங்க? காப்பி கொட்டை அரைச்சின்னு வர மிஷின் போயிருக்கா, இப்ப வந்துருவா. அப்படியா? இன்னைக்கு அம்மா வரட்டும், ஒரு வேடிக்கை பாரு. சிவராமா. அம்மா அம்மா அம்மா, நீ எப்பமா வந்த? இப்பதான்டா வந்துட்டே இருக்கேன். ஆமா, நீ ரிஹர்சல் முடிஞ்சு சீக்கிரமே வந்துட்டியா? ஆமாமா, சீக்கிரம் முடிஞ்சது. அப்புறம் நாம எங்க சும்மா இருக்கணும், அதனால இங்க வந்து இங்க சும்மா இருக்க. அது சரி, நீங்கம்மா போயிட்டு வர? ஆத்துல காப்பி பொடி தீந்து போச்சு. காப்பி கொட்டை அரைக்க மிஷினுக்கு போனேன். ஒரே கூட்டம், நின்னு நின்னு காலு கடுத்து போச்சு. உங்க அப்பாக்கு தான் கடை பொடி பிடிக்காதே, என்ன பண்றது சொல்லு. அம்மா, நீ பண்றது உனக்கே நல்லா இருக்கா? மோகனா தான் ஆபீஸ்ல வந்துட்டால, அவளை போக சொல்லக்கூடாது. நீ இந்த வயசுல கஷ்டப்படணும், ராணி மாதிரி ரூம்குள்ள படுத்துட்டு இருக்கணுமா? அவ ஆபீஸ்ல இருந்து வரும்போதே தலைவலின்னு சொல்லிட்டு வந்தா. அவளை தொந்தரவு பண்ண வேண்டாம்டாப்பா. அவளுக்கு தலைவலி இல்ல, திருவலி இல்லம்மா. உங்ககிட்ட நடிக்கிறாமாவோ, நடிக்கிறா. மோகனா,
வாடிங்க வாடிங்க. என்னண்ணா கூப்பிட்டேலா? ஆமா கூப்பிட்டேன். இங்க பாரு, ஒழுங்கா எங்க அம்மா பேச்ச கேட்டு இருந்தா இந்த வீட்டுல இரு, இல்லன்னா பின்னால் வீடு தான் உங்க வீடு, உங்க வீட்டுக்கு போயிடாமா. எங்க அப்பாவே மூர்க்கன், நான் மூர்க்கனுக்கு மூர்க்கன் தெரியுமா? போடே பா. மோகனா கொஞ்சம் நெல்லுமா. நீ சும்மா இருமா. சிவராமா பின்ன என்னமா? என்னடா பெத்த தாயாருக்கிட்டே கத்த வித்தியை காமிக்கிறியா? என்னமா சொல்ற? சிவராமா, முந்தில ஆத்துக்குள்ள நுழையும் போதே அம்மான்னு வாய் நிறைய கூப்பிட்டுட்டே வருவேன். இப்பெல்லாம் மோகனா ஜபந்தான். இருக்கட்டும், நான் மாச கணக்கா ஒரு விஷ்ணு சஹஸ்ரநாமம் புஸ்தகம் வாங்கிட்டு வான்னு எத்தனை தரம் கேட்டிருக்கேன். அது உனக்கு மறந்து போச்சு. ஆனா உன் பொண்டாட்டி எப்பவோ பேச்சுவாக்குல கேட்ட பாதா அல்வா, அதுவும் ஒரிஜினல் அல்வா, மறக்காம உடனே வாங்கிட்டு வந்துட்டியே. அது எப்படிடா? டேய், நீ சின்ன பையனா இருக்கும்போது யார் வீட்லயாவது எனக்கு ஸ்வீட் கொடுத்தா அங்க நான் சாப்பிட மாட்டேன், நேர கொண்டு வந்து உன் கையில கொடுப்பேன். இன்னைக்கு சமையல் கட்டுல அல்வா வைக்க நீ பயப்படுற. ஏண்டா, கேவலம் இந்த பாதா அல்வாவுக்கு அவிங்கி கிடக்குற அந்த ராஜாம்பா. போடா போ. அம்மா, பொண்டாட்டி வந்த உடனே உனக்கு அம்மா பாசமே போயிடுது இல்லையா? உன் ட்ரூப்பு ட்ரம்ஸுக்காரன் சொன்னான்னு தானே இங்க வந்து நடிச்சு காமிக்கிற. அந்த ட்ரம்மங்கிட்ட சொல்லு, இந்த ராஜாம்பா ஒன்னும் இழிச்சாவா இல்லைன்னு. அம்மா என்னை மன்னிச்சிடுங்கம்மா, எனக்கு ஒண்ணுமே தெரியாது, எல்லாம் இவர்தான். உனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஐயோ பாவம். எது தெரியறதோ தெரியலையோ, ஆவுன்னா அமிர்தாஞ்சனத்தை தடவேண்டு படுத்துக்க தெரியறது. உங்களுக்கெல்லாம் அமிர்தாஞ்சனம் டபுள் ஆக்ஷன் ரீ. ஒண்ணு தலைவலிக்கு, இன்னொன்னு தலைவலி வந்த மாதிரி நடிக்கிறதுக்கு. ரொம்ப கெட்டிக்காய், பொழைச்சு போ. டேய் சிவராமா, உனக்கு உங்க அப்பா எவ்வளவோ தேவலை, ஜென்டில்மேன். நான் எதை சொன்னாலும் எல்லார் முன்னாலையும் அப்படியே போல்டா ஒத்துப்பார். ஆனா நீ ரூமுக்குள்ள உன் பொண்டாட்டிக்கிட்ட கூழ கும்பிடு போட்டுட்டு வெளியில வந்த உடனே அவளை மிரட்டுற மாதிரி நடிக்கிற, அதுவும் எங்கிட்ட. இந்த அம்மா உனக்கு தெரியாதுடா. இத பாருமா, நான் ஒன்னும் டைரக்டா மாமியாரா வரல. உன்னை மாதிரி மாட்டு பொண்ணா இருந்து கஷ்டப்பட்டு ப்ரொமோஷன் வாங்கிட்டு தான் மாமியாரா வந்திருக்கேன். புரிஞ்சுதா? முதல்ல இந்த தூக்க கொண்டு போய் உள்ள வை போ. மூடிய கெட்டியா மூடு. சரிம்மா. ஆமாமா, நல்லா கப்புன்னு நல்லா அழுத்தி மூடி வைக்கணும். எனக்கு கொஞ்சம் தரதாலும் டபக்குன்னு வாசனை வெளியில போடும். வாழ்க்கைக்கு வாசனை தான் முக்கியம். போதும் போடா. அசடு வெளிறான். அப்பாடா. என்ன ராஜா இங்க உட்காந்துட்ட? ஓடி ஓடி இந்த குடும்பத்துக்கு காரியத்தை பண்ணி என்னத்தை கண்ட? வயசாயிடுத்தோ, நான் முடியல. உனக்கு என்ன ராஜா வயசாயிடுத்து? ஆமா, உடம்புக்கு ஏதாவது முடியலையா? உடம்புக்குள்ள ஒண்ணும் இல்ல, நான் நன்னா தான் இருக்கேன். காப்பி பொடி தீந்து போச்சு, கடைக்கு போனேன். வெயில்லோனோ தலையை சுத்துறது. உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் தலையை சுத்தும் போது வெயில்ல போகாதேன்னு. அட ராமா, வெயில்ல போயிட்டு வந்த பிறகுதான் தலையை சுத்துறது. போ ராஜா, ஒரு நல்ல மேனேஜர் எல்லா வேலையும் தானே இழுத்து போட்டுன்னு செய்ய மாட்டான்னு என் ஃப்ரெண்டு அடிக்கடி சொல்லுவான். நான் ரிட்டையர்ட் ஆயிட்டு வீட்டுல சும்மா தானே இருக்கேன். இந்த காப்பி கொட்டை அரைச்சுன்னு வருது, ரேஷன் கடை கியூல் நின்று பாம் ஆயில் வாங்கிட்டு வருது. இதையெல்லாம் என்கிட்ட சொன்னா நான் செய்ய மாட்டேனா ராஜா? அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க இப்ப எங்க போயிட்டு வரேன்? என்னையா கேக்குற? நான் நான் எங்க போயிட்டு வரேன்? அங்க எங்க திரும்பாம ஒழுங்கா என்ன பார்த்து சொல்லுங்க. உன்னை பார்த்தா நான் உண்மையை உளறிடுவேன் ராஜா. சரி, உண்மையை சொல்லிடுறேன். என் ஃப்ரெண்டு வக்கீல் வைத்தியநாதன் கிருஷ்ணன் இருக்காரோ இல்லையோ, அவரு என்ன போன வாரம் கடத்தெருவில் பார்த்தார். ரிட்டையர்ட் ஆயிட்டு தெருவில் சும்மா தானே சுத்தின்னு இருக்க, வீட்டுக்கு வா, நல்ல புக்ஸா தரேன், படிச்சா போற வழிக்கு புண்ணியம் கிடைக்கும் வான்னார். வீட்டுக்கு வர சொல்லிட்டு நான் அவரை பார்க்க போனா நேற்றுக்கு நைட்டே அவர் டெல்லி போயிட்டாராம். எல்லாம் ஒரே புரட்டா இருக்கு ராஜா. உங்க ஃப்ரெண்ட் உங்கள மாதிரி தானே இருப்பாரு. என்ன சொல்ற? ஏன்னா இப்படி பித்தலாட்டம் பண்றேன்?
காயத்ரி சொல்ற வாயால போய் பேசாதீங்க. இப்ப நீங்க எங்க போயிட்டு வரேன்? அந்த எஸ்டேட் ஓனர் சம்பந்தியை பார்த்துட்டு தானே வரேன். உங்ககிட்ட பொய்ய சொல்லி நான் என்ன ராஜம் வாரி கட்டிக்க போறேன்? அந்த சம்பந்தியை பார்க்க தான் போயிருந்தேன். தப்பிதமா இருந்தா மன்னிச்சுக்கோ. என்ன மன்னிச்சுக்கோ, பண்றதெல்லாம் பண்ணிட்டு. ராஜம் ராஜம் இங்க பாரு, நான் இனிமே போக மாட்டேன் ராஜம். பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்படி சொல்லிட்டு ஆச்சா? இந்த வாசப்படியே மிதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பண்ணார் அந்த சம்பந்தி, எஸ்டேட் ஓனர். என்ன மதிக்காதவா வீட்டுக்கு உங்களுக்கு என்ன போகாட்டம்? நான் உங்களை போக சொன்னா? அப்பா, ஐயோ, என்னால கத்தி கூட பேச முடியலையே. ராஜம் நீ மெதுவா பேசினாலே நான் கேட்டுக்கிறேன்னு சொல்றேனே ராஜம். உங்களை நான் போக சொன்னா? இல்ல ராஜம், மாட்டு பொண்ணு மோகனா எப்ப பாரு கண்ணை கசக்கின்னு இருக்கா. அவ அப்பா இங்க வந்து பாக்குறது இல்லையாம், பேசுறது இல்லையாம். அவளை பாக்குறதுக்கே பாவமா இருக்கு ராஜம். அதனாலதான் அவ அப்பா ராமநாதனை ஒரு நட வீட்டுக்கு வந்துட்டு போ, உன் பொண்ணு கூட பேசிட்டு போன்னு சொன்னேன். இது தப்பா ராஜம்? ஆமா. ஏன் ராஜம், நீ மிஷினுக்கு காபி கொட்டை அரைக்க போனப்போ நான் ஓசப்படாம போய் பார்த்துட்டு வந்திருக்கேன். இந்த விஷயத்த உனக்கு யாரே சொன்ன? யார் சொல்லணும்? இந்த ராஜாம்பாவுக்கு ஒரு பூரா சிஐடி. பக்கத்து வீட்டு நியூஸ் பேப்பர் மாமி காபி பொடி அரைக்க மிஷினுக்கு வந்திருந்தா. அவதான் சொன்னா உங்க ஆத்து மாமா சம்மந்தி ஆத்துல உட்கார்ந்துட்டு இருக்காருன்னு. நியூஸ் பேப்பர் மாமி சொல்லிட்டாளா? நாளைக்கே ஒரு ஹஸ்பண்ட பார்த்து உன் பொண்டாட்டிக்கு கோட்டாவை கட் பண்ணுன்னு சொல்லிடுறேன். நமஸ்காரம். நான் ராமநாதன் வந்திருக்கேன். நமஸ்காரம். அவரே தான் வந்திருக்காரு ராஜா. அவரே தான் வந்திருக்காரு. பெரிய சம்பந்தி மாவுக்கு இன்னும் என் மேல கோபம் போல் இருக்கு. அன்னைக்கு ஏதோ ஒரு ஆத்திரத்துல கோவிச்சுட்டு தெரியாம 4 வார்த்தை பேசிட்டு போயிட்டேனா, இன்னைக்கு உங்களை பார்த்தோன்னே பேச்சே வரமாட்டேங்கிறது. எங்க ஆத்துக்கார் எப்படி எல்லாம் பேசணும்னு டயலாக்கா சொல்லி கொடுத்திருப்பாரு. மறந்து போச்சா? பரவாயில்ல, உட்காருங்க. உட்கார்ந்துட்டு நன்னா யோசனை பண்ணி சொல்லுங்க. இருக்கட்டும். முதல்ல ஸ்வீட் பாக்கெட்டை வாங்கிக்கோங்க. முதல்ல இதை வாங்கிக்கோங்களேன், அப்புறமா எல்லாம் விவரமா சொல்றேன். அப்புறம் சம்பந்திமா சௌக்கியமா இருக்கேளா? நீங்க ஸ்நானம் பண்ணலன்னு கேள்விப்பட்டேன். மோகனா ஐயா, சாரி சாரி ஆகுது பூரி ஆகுது சொல்லி கொடுத்தது ஒரு டைலாக், அதையும் சொதப்புறியே. சாரி. என் டாக்டர் மோகனா ஸ்நானம் பண்ணலன்னு கேள்விப்பட்டேன். இல்லையே, இன்னைக்கு கார்த்தால கூட எண்ணெய் தேய்ச்சி குளிச்சாலே. அந்த ஸ்நானம் இல்ல, உண்டாயிருக்காள்னு கேள்விப்பட்டு சந்தோஷத்தோட வந்தேன். எந்த அசட் இப்படி தத்து பித்து உளறி வச்சுது? இது சொல்லிட்டுமா? வேண்டாயா. நீ சொல்லி நான் அவமானம் பண்ணுமா? என் ஃபால்ட்ட நானே ஒத்துக்கிறேன். இந்த அசட் தான் ராஜம். ஏதோ மாட்டு பொண்ணு கண்ணை கசக்கிட்டு இருக்காளே, ஒரு நட வீட்டுக்குள்ள இவன் வந்து ஆறுதலா 4 வார்த்தை பேசிட்டு போட்டுமே தான் உண்டாயிருக்கான்னு ஒரு பொய்ய சொன்னேன் ராஜம். மோகனா. ஐயோ மோகனா, உனக்கு ரெடிமாச்சு? டேய் அந்தண்டா போடா. என் டாக்டருக்கு என்னாச்சோ தெரியலையே, ஒரே வாமிட்டிங்கா இருக்கே. அது ஒண்ணும் இல்லையா, நேத்துக்கு ராஜம் ஈவினிங் டிஃபனுக்கு ஒரு தேன்கூழ் பண்ணேன். அது முறிக்கிற பக்குவத்துல வரல. நானே அதை தின்னுபிட்டு கடவால மாட்டுன்னு பிடிச்சி இழுன்னு இழுத்தேன். அதுல எதையாவது எடுத்து தின்னு இருப்போம், தொண்டைக்குழியில மாட்டின்னு இருக்கோம், அதெல்லாம் எடுத்து விட்டுருவோம். ராஜன் இருக்காளே, ஒரு சீனியர் சர்ஜன் மாதிரி. வேற காம்ப்ளிகேஷன்ஸ் ஒன்னும் இருக்காது. நத்திங் டு வரி. சரி, வா வாமா வா. மோகனா, என்னமாச்சு? என்ன? அம்மா. டேய் சிவா, நீ அப்பாவா போறடா? அப்படியா? வா இதுவா. சம்பந்தி இந்தாங்க சக்கரை எடுத்துக்கோ. என்ன விஷயம்? சொல்றேன், நீங்களும் எடுத்துக்கோ. எதுக்கு சக்கரை? நான் அப்புறமா ஸ்வீட் பண்ணி தரேன். என் மாட்டு பொண்ணு நிஜமாவே உண்டாயிருக்கா. அப்படியா? நான் பாட்டி ஆக போறேன். பேர குழந்தை என்ன பாட்டின்னு கூப்பிட போறது, இங்க விளையாட போறது. வாமா மோகனா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். அம்மா, மாப்பிள்ளை எங்க? அவர் வெக்கப்பட்டு உள்ளே இருக்கார். ஏன்னா வாங்க. அடடே சர்மா, கேட்டியா? மாப்பிள்ளை வெக்கப்பட்டுக்கிட்டு அங்கேயே இருக்காரவே. இதுல என்னையா வெக்கம்? அதானே, இது எல்லார் வீட்லயும் நடக்கிற ரொட்டீன் ஒர்க் தானே. ஹலோ மாமா. ஹலோ மாப்பிள்ளை, வாங்க. என்னது இப்படி வெக்கப்படுறல? வணக்கம் மாமா. வெரி குட், தேங்க் யூ. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க் யூ. உண்டாயிருக்கலாமே. என்னய்யா, நானும் பாக்குறேன், வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்து யார பார்த்தாலும் உண்டாயிருக்காங்கிறீங்க. என்ன கேட்கல ஐயா. ஏன்னா என் பாடி ஸ்ட்ரெச்சர். இன்னைக்கு உனக்கு என்ன ஆச்சு? பரம சந்தோஷமா இருக்கு. பரம சந்தோஷத்துல நீ எங்கேயாவது உண்டாயிடாத. சிவா, அவளை அழிச்சு ரூமுக்கு போடா, ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம். பாதால்வா பூராத்தி கொடு.
நான் போய் புளிப்பா லைம் ஜூஸ் கொண்டு வரேன். சரிம்மா. அப்ப உள்ள போறப்பா. வா போனா. என்னய்யா அப்படியே பிரமிச்சு போய் பாக்குற? இல்ல ராமநாதா, என் ராஜத்தை போய் குடும்பக்கார மாமியார் நீயே அவளை பாத்தியா? சின்ன பொண்ணாட்ட குடு 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 குடுன்னு அங்கேயும் இங்கேயும் ஓடுறத. எனக்கு பேரம் பிறக்க போறான், என் மாட்டு பொண்ணு உண்டாயிருக்கான்னு சொன்னாலே தவிர எந்த இடத்துலயாவது ஓம் பொண்ணுன்னு பிரிச்சு பேசினாளா? என் பையன் மேல அவளுக்கு அளவு கடந்த பாசம். அந்த பாசத்தை பங்கு போட்டுக்க ஒரு மாட்டு பொண்ணு வந்துட்டாங்கிறதுனாலதான் இத்தனை நாள் அவன் மேல பொறிஞ்சு தள்ளி இருக்கா. ஆனா அதே மாட்டு பொண்ணு வயிற்றுல ஒரு ஜீவன் உண்டாயிடுத்து. அது தங்கிட்ட பாட்டின்னு பாசத்தை காமிக்க போறதுன்னு தெரிஞ்சோன்ன எப்படி சேஞ்ச் ஆயிட்டா பாத்தியா? தே ஆர் லேடிஸ். ஷீ இஸ் எ ரியல் மதர் இன் லா. ராமநாதா, இடி மின்னல் மேகம் பார்க்கறதுக்கு பயங்கரமா இருந்தாலும் ஜீவன் வளர்றதுக்கான ஜலம் அதுல இருந்து கிடைக்கிறது இல்லையா? அந்த மாதிரி தான்டா என் ராஜமும். பார்க்கறதுக்கு தான் பயங்கரமான மாமியார் கேரக்டர், ஆனா உள்ள ஒளிஞ்சு இருக்கிறது சாஃப்ட் மதர்டா. ஏன்னா உங்க நாக்கல மச்சம் தான் இருக்கு, முதல்ல சுத்தி போடணும். நீங்க மோகனா உண்டா இருக்கான்னு சொன்னேன், அது நிஜமாவே பலிச்சுடுத்தே. ஏ ராஜம், உன்னை பார்த்து சொன்னாலும் பலிக்குமோ? ஐயோ, அது தப்பு. நான் சொன்னேனே நியூஸ் பேப்பர் மாமி இவாதான். வா. சுசிலா சௌக்கியமா? ஏதோ இருக்கே மாமி. ஒண்ணும் இல்ல, இவ என் சொந்தக்கார பொண்ணு, பேரு பிரீத்தி, பத்திரிக்கை நிருபரா இருக்கா. ஏதோ உன்னை பேட்டி எடுக்கணுமா, அதான் கூட்டின்னு வந்தேன். வணக்கம் மேடம். நான் என்ன விஐபியா என்ன பேட்டி எடுக்க? அது இல்ல மேடம், நீங்க எங்களுக்கு முன்னாடி எல்லா நியூஸையும் கொடுத்துறீங்களா? எங்க எடிட்டர் அசந்து போயிட்டாரு, அதனால ஒரு காமெடி பேட்டி ப்ளீஸ். நியூஸுக்கு ஒரு நியூஸ் அப்படிங்கிற தலைப்புல உங்க போட்டோட ஒரு பேட்டி சூப்பரா இருக்கும் மேடம். ஆமா சுசிலா, எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க தான், வா பேட்டி எடுக்கலாம், நான் தான் கூட்டின்னு வந்தேன். ஆமா, என்ன நியூஸ் கொடுத்து என்ன பிரயோஜனம்? ஏன் ரொம்ப டல்லா இருக்க? சுரமா? ஆஹா, பின்ன ஆத்துக்காரோட சண்டையா? அவர் பாவம், சண்டை போட்டா நான் தான் அவரோட சண்டை போடணும். ஊருக்குலாம் சந்தோஷமா நியூஸ் சொல்லுவேன், இப்போ எங்க வீட்லயே ஒரு நியூஸ் ஆயிடுத்து. ஐயோ பாவம், என்னாச்சு? அதை ஏன் கேக்குறேன்? நேத்தி நைட் எங்க வீட்லயே பாய்லர் திருட்டு போயிடுத்து. இத போய் நான் யார்கிட்ட சந்தோஷமா சொல்லுவேன்? மேடம், மேடம், வித் யுவர் கைண்ட் பெர்மிஷன், நியூஸ் பேப்பர் மாமி வீட்லயே பாய்லர் திருட்டுன்னு சுட சுட ஒரு செய்தி கொடுத்துட்டா மேடம். வேண்டாண்டியம்மா, இனிமே நான் நியூஸ் கொடுக்கறதையே விட்டுட்டேன். சரி சுசிலா, நேராச்சு, ஆத்துக்கு புறப்படுறேன். அடுத்த வாரம் என் மாட்டு பொண்ணுக்கு வளகாப்பு சீமந்தம், பத்திரிக்கை பிரிண்ட் ஆயிட்டு இருக்கு, வந்த உடனே உனக்கு அனுப்புறேன். நீ கண்டிப்பா வரணும், வீட்டுல எல்லாரையும் அழிச்சுன்னு வா. என்ன? கண்டிப்பா வரோம் மாமி. மாமி, உள்ள வந்து குங்குமம் எடுத்துன்னு போங்க. வாமா. நம்ம மாமியார் நல்ல மாமியார், மாண்புமிகு மாமியார். நம்ம மாமியார் நல்ல மாமியார், மாண்புமிகு